மா மா அந்த பாலு பெரியப்பா பையன் இருக்கான்ல அவன் வரையாம்மா வீட்டுக்கு. நீ பிறந்த நாள்ல எனக்கு சாப்பிடலான்னு வரேன். ஆனா அவங்க வீட்டுல போன நல்லா ஆக்கு எப்படி எல்லாமே சாப்பிட்டாங்கம்மா. அந்த மாதிரி நம்மளும் போடணுமா? சரி என்ன வெஞ்சனம் வைக்க? ஆமா வெஞ்சனம்லாம் இப்போ அந்த அந்த சாப்பாடுக்கு இது சாப்பிட்டா சுள்ளுன்னு இருக்கும்ல. ராம்கி வாங்க மாப்பிள்ள, அம்மா கறி அள்ளியில வச்சிட போறாங்க, நிறைய சாப்பிட முடியாம. வேற திங்கிறதுக்காக வந்து விட்டு ஆக்டிங்க போட்டுக்கிட்டு வாடை அடிக்குதா? மாப்பிள்ள புளி முகர கட்டிக்கு புளிய வேற அடிச்சு குழம்பு வைக்கிறாங்க. நீங்க வேற ஏன் ராம்கி ஆடுதேன். சரி ஆமா ராம்கி என்ன சொல்றேன், அம்மா நிறைய கறி வச்சிட போறாங்க, திங்கவே முடியாது அப்படின்ட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கியாமா. உனக்கு ரொம்ப கொழுப்பு, அதனாலதான் உங்களுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிருக்கேன். புளிக்குழம்பா? நான் நல்லா சமைக்க சொன்னேன். என்னமா நினைச்சிட்டு இருக்க? புதுசா வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு போய் எப்பயாச்சும் வைக்காத வைக்காம புதுசா வைமான்னு சொன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு போய் வச்சிருக்க. வந்தவங்களுக்கு வாய்க்கு ருசியா தான் சமைச்சு பண்ணலடா. ஏமா இப்படி பண்ற? புதுசா ஏதாச்சும் குழம்பு வைனா புளி குழம்பு வச்சிட்டு இருக்க. அம்மா எப்பயுமே புளி குழம்பு தான் வைப்பேன். ராம்கே வந்திருக்கானு வெண்டைக்காய் போட்டு புதுசா வச்சிருக்கேன். மா லூசுமா பேசாத, எப்படி சாப்பிடுவான் அவன்? வாயிலதியா ராம்கி ராம்கி இப்ப உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். சரி விடுவேன். ஆமா இப்ப என்ன பண்ணலான்ற? இதுக்குதான் தொட்டுக்க வாங்குறதுக்காக எல்லாம் பேசிட்டு இருந்தியா? இதுக்கெல்லாம் என்ன தொட்டுக்க வாங்கியிருக்க? அதான்டா உங்க அப்பாட்ட பக்கோடா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ராம்கி புளிக்குழம்பு பக்கோடாவும் சாப்பிட்டு தான் போனோம். சரிம்மா. மச்சா பக்கோடா புளிக்குழம்பு? சரி விடுங்க ராம்கி, ஓசியில சாப்பிட கூப்பிடுறதே பெருசு, இதுல நீங்க வர்ற இடத்துலலாம் கறி குழம்பு பண்ண முடியுமா? ரொம்ப மனவோட்டு ஆகிட்டேன் மாப்பிள்ள. அதுக்கு என்ன பண்றது? சரி விடுங்க, இப்பதான் பக்கோடா வாங்கி வச்சிருக்காங்கல்ல, இனிமேல் நீங்க பக்கோடா ராம்கி போங்க. புளிக்குழம்பு ஞாயிற்றுக்கிழமை புளிக்குழம்பு வச்சதே எரிச்சலா இருக்கு, அதுல மிஞ்சி போன குழம்பு திங்கக்கிழமை கொடுத்து அனுப்பி விட்டுருக்கானுங்க. கூட வந்திருக்கிறவங்க ஏதாச்சும் கறி குழம்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட போய் அடியை போட்டு சாப்பிட வேண்டியதான். ஹாய் 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 ஹாய். என்ன சாப்பாடு? இன்னைக்கு ரசம் சாதம். ரசம்? ஏய் என்ன குழம்பு? பருப்பு குழம்பு. அப்படியே ஏய் பஜாஜி என்ன குழம்பு? வத்த குழம்பு. யோ என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானே கறி எடுத்திருப்பீங்கல்ல, மிஞ்சி போன கறியை திங்கக்கிழமை கொண்டு வந்து திங்கிறது தானே வழக்கம். ஆளால் கேட்டா ரசம்ன்றீங்க, தயிர்ன்றீங்க, இது என்னறியா? ஏய் இப்போ எவையா ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துக்கிறீங்க? வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் கறி எடுத்துட்டு மற்ற நாள் பூரா ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அந்த சாம்பாரையும் இதையும் போட்டு கொண்டு போடுறாங்க. சரி இது எப்போ வச்சது? நேற்று வச்சது மிச்சம். அது வேறையா? சரி நானும் நேற்று வச்ச மிச்சம் தான். நேற்று வச்ச மிச்சத்தை இன்னைக்கு திங்கிறது கடுப்பா இருக்கு, அதனால என்னோட மிச்சத்தை நீ தின்னு, உன்னோட மிச்சத்தை நான் திங்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு தரையை தொட்டுக்குவோம். மா என்ன குழம்பு? புளிக்குழம்பா? சரி என்ன குழம்பு? நேத்து தானே புளிக்குழம்பு வச்ச. நேத்து வச்ச மிச்சத்தை யார் சாப்பிடுவா? உம்மதில ஊத்தி விட்டுறேன். உங்க அப்பனுக்கு உனக்கு வேலையே இல்லையா? டக்குன்னு தீர்த்து விடுங்க. புளிக்குழம்பு புல்டோசர் குழம்பு. வீட்டுல 2 பேர் இருக்காங்க, எவனோ அந்த ஒருத்தன் ஹெல்ப் பண்றாயா பாரு. சீ என்னடா நான் புளிய வேற கரைச்சிட்டு இருக்க. என்ன குழம்பு? எப்படி தெரியுது? புளிக்குழம்பு தான். இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு வேற குழம்பு செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா? 2 நாள் புளிக்குழம்புன்னு சொல்லி 2 பேரை பழி போட்டேல்ல, இப்ப என்ன புதுசா? நேத்து வச்சது சாதா புளிக்குழம்பு, இன்னைக்கு வச்சுக்கிறது தட்டா புளிக்குழம்பு. அப்படியே மொச்சப்பயிரை தூக்கி போட்டு மொச்சப்பயிறு புளி குழம்புங்க, வெண்டைக்காயை தூக்கி போட்டு வெண்டைக்காய் புளி குழம்புங்க, டெய்லி புளி குழம்பா வச்சுக்கிட்டே இருப்பா. நாங்க தின்னுக்கிட்டே இருக்கணுமா நீ? ஏன் உங்க அப்பா சாப்பிட ஆசைப்படுறாருலடா? அவர்தான் முக்கியம். நாளைக்கு நல்ல குழம்பா வை, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். சானிய என்னடா? என்னமா சாப்பாடு? மீன் குழம்பு. மீன் குழம்பா? இந்த மாதிரியான இனிமையான செய்திகளை காதல் கொடுமா. என்ன மீன்? அம்மா இன்னைக்கு வித்தியாசமா ஒரு டிஷ் பண்ணிருக்கேன். மீனை தனியா பொரிச்சிட்டு குழம்புல புளிய சேர்த்து ஒரு குழம்பு வச்சிருக்கேன். புளிக்குழம்பு? புளிக்குழம்பு தான் வச்சிருக்க நீ? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? இவங்களுக்கு சமைச்சே போடக்கூடாது, இந்த மாதிரியான டார்ச்சர் கொடுத்தா அவங்க சமைக்கவே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? பேசக்கூடாதுடா. என்னம்மா நினைச்சிட்டு இருக்க?
புளிக்குழம்பு எத்தனை நாள்மா திம்பா மனுஷன்? மீனை போட்டா மீன் குழம்பு ஆயிருக்கும்ல. சரிடா அம்மா இனிமேல் புளிக்குழம்பே வைக்கல, உனக்கு பிடிச்ச மணியா வச்சுட்டாங்க சரியா? ஆல்ரெடி டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்கேன், இந்த புளிக்குழம்பு இன்னும் டிப்ரெஷன் ஆக்குது. சரி இனிமேல் புளிக்குழம்பே வைக்கல. சொன்னா புரிஞ்சுக்க என்ன. சரி நாளைக்கு என்ன குழம்பு? தட்டாம்பயிறு புளிக்குழம்பு. சிவா என்னப்பா? என்னடா கல்யாணம் வச்சிருக்கோம், நம்ம பாரம்பரியப்படி வச்சுதான் போடுவோம். என்ன போடுறது? சாம்பார் வச்சுக்கலாம்ப்பா. என்னடா வாரத்துல 4 நாளைக்கு கல்யாணத்துல சாம்பார் தான் போடுறாங்க. கல்யாண ஃபங்க்ஷன் போன எல்லா வீட்லயும் சாம்பார் சாப்பிட்டா மாறி பயங்கர வீட்டுல வந்து கல்யாணத்துல என்னத்தை சாப்பிட்டோன்னு எப்படி நான் வச்சுக்குவேன்? ஏதாச்சும் வித்தியாசமா நல்லா பண்ணணும். என்ன சாப்பாடு போடலாம்? ஏதாச்சும் புளிக்குழம்பு வச்சிடலாம்ல. புளிக்குழம்பா ஆ நல்லா இருக்குல்ல, புளிக்குழம்பு வச்சிடலாம்லடா. அவர் சொல்றா நீ என்னப்பா புளிக்குழம்பு வைக்க? புளிக்குழம்பு யாரும் போட்டதில்ல, அப்ப நம்ம புதுசா போடுறோன்றப்ப மாறி பையன் வீட்டு கல்யாணத்துக்கு போனி புளிக்குழம்பு போட்டானுங்க, நான் வச்சுக்கோனுங்கள. நல்லா இருக்கு புளிக்குழம்பே போட்டுருவோம்டா. புளிக்குழம்பு கல்யாணம். புளி